ஷப்பா காலையில தூங்கி எழுந்திரிச்சாச்சு. என்னக்க யாரோ கால் பண்றாங்க. ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ தம்பி, நான் தான் போலீஸ்காரன். யார் யாடி? வாய்ஸே போலீஸ்கார மாதிரி இல்லை. தம்பி, கொஞ்சம் எனக்காக ஒரு கேங்ஸ்டரோடைய வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்ப்பா. சரி சரி, நான் எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு எவ்வளோ காசு? 1 லட்சம்ப்பா. ஐயோ, 1 லட்சமா? இதோ எடுத்துகிட்டு வரேன். ஓகே, மிஷினை முடிச்சிடலாமல் நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு காரு, இந்த ஒரு சைக்கிள். காரு கூட அவ்வளோ ஒர்க்கே ஆகாது, சைக்கிள் தான் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. இந்த கேங்ஸ்டர் எனக்கு தெரியும். போலீஸ் எல்லாம் ஆட்டி படைக்கிறவன் அவன். வாங்க போலாங்க. இங்கே தான் இருக்கு அவனுடைய வீடு. இங்கே தானே இங்கே பார்த்தோம். இங்கே தெரியுது பாருங்க, இதான் கேங்ஸ்டரே. ஆஹா, என்னடா இது? லாம்போகினி இருக்கு, அது இதுன்னு இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு கார் மட்டும் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. சரி பார்த்து, எனக்கு தெரிஞ்சு அவள் அதை எடுத்துகிட்டு போயிட்டான் போல. ஃபஸ்ட்டு கவாசிக்கு இந்த இடத்துக்கு போவோம். பேசாமல் நம்மளே வச்சுக்கலாமா? இந்த 1 லட்ச ரூபாயை வாங்கிட்டேன். அப்படி ஏமாத்திட்டு போயிடலாமா? சரிப்பா, ஏமாத்திட்டு போயிடலாம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதை எடுத்து போக என்கிட்ட ஒரு சீட் கோட் இருக்கு. இந்த கார் தான் வச்சிருந்தான். அதுக்கு பதிலாக இந்த காரை கொடுத்து நம்ம இது கோடீஸ்வரன் ஆயிடலாமா? இந்த கார் தான் அந்த கார். என்கிட்ட எப்படி இந்த கார் வந்துச்சுன்னு பார்க்குறீங்க? என்கிட்ட 25 மில்லியன் இருக்கு. ஆனாலும் எனக்கு 1 லட்ச ரூபா. அதனால இன்னொரு கார் எடுக்கிறதுக்காக இந்த காரில் நான் போக போகிறேன். வண்டிங்களா, வண்டி ஒரு லாம்போகினியை போய் வச்சுட்டு இருக்கான் பாரு. என்ன அர்த்தம் சொல்ல? கேங்ஸ்டர் ஆச்சு. என்கிட்ட இருக்கிற 25 மில்லியன் இருக்கிற மாதிரி ஒரு கார் வச்சிருக்கலாம்ல. ஆனால் ஒன்று, இதனால நான் ஏழை ஆகிட்டேன். ஸோ எனக்கு 1 லட்ச ரூபா கன்ஃபார்ம் தேவை. இந்த இதை வாங்கினதுனாலே எனக்கு ஏழை ஆகிட்டேன். இது மட்டும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட இது மட்டும் கொடுத்தா என்ன ஆகும்? நம்மளும் அவங்ககிட்ட சொல்லிடலாம், இந்த 2 காரும், ஒரு காரும் ஒரு பைக்கும் நம்ம எடுத்துட்டு போயிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டா போதும். ஐயோ, பிரேக் ஆகிடுச்சு. அவங்க தான் நிற்கிறாங்க. இல்லைவா, அவங்க கொண்டுட்டு வந்துடலாம். ஆனால் அவங்க லேட்டாக யோ போலீஸ்கார், யோ இங்கே பாரியா? ஹலோ யோ, இங்கே பாரு, எங்க மற்றவங்களாம்? தம்பி, காரை எடுத்துருட்டியா? அவங்களாம் லீவுக்கு போயிருக்காங்கப்பா. ஏண்டா சம்மர் லீவ் விட்டது ஸ்கூலுக்கு, இதில் இதுக்கு வேற போலீஸ்க்குமா? திருடெல்லாம் வந்தால் என்னடா பண்ணுவீங்க? தம்பி, எல்லாம் திருட வரமாட்டான்ப்பா, எல்லாம் ஊருக்கு போயிடுவாங்க. அடப்பாவி, திருடன் கூட ஊருக்கு போவானாடா? ஆமாப்பா, பார்த்துக்கிறேன். கைஸ், இந்த இவனை ரிவெஞ்ச் பண்ணணுமா வேண்டாமா சொல்லுங்க. ஓவரா பேசுகிற, பார்த்துக்கிறேன்டா உன்னை. தம்பி, போலீஸ்காரன் என்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தியா? சரிங்க, கொஞ்சம் பாருங்க. ஐயோ தம்பி,
என்னப்பா மிஷின் கன் அதுக்குள்ளே எடுத்துட்டு கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கம்மிடா. மெயின் பாயிண்ட் அட்டாக். மெயின் பாயிண்ட் அட்டாக் பண்ணியாச்சு. வாங்க நம்ம ஓடிடலாம். இந்த காரையை சேர்த்து எடுத்துட்டு போயிடலாமா? இல்லை, உடஞ்சு போயிருக்கு. வாங்க போயிடலாம். வாங்க ஓடிடலாம். மெயின் பாயிண்ட் அட்டாக் பண்ணிட்டு ஓடிடலாம். இந்த கேங்ஸ்டர் வீடு என்னோடது. கேங்ஸ்டருடைய அடியால் தானே இவன். இவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஸ்கோப் எடுத்து ஐயோ கேங்ஸ்டரோடைய அடியால போட்டு தள்ளனால போலீஸ் கேஸ் ஆயிடுச்சே. வாங்க நம்ம இங்கேருந்து ஓடிடலாம். மில்லியன் கொடுத்து வேறு வழி இல்லை. 25 மில்லியன் கொடுத்து இந்த காரை வாங்கி போயிடலாம்.